அப்புறம் மகாபிரிவா சரணம். தென்னாடுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டு இருக்கும் பிரிவா போற்றி, சர்விக்கா சர்வியாபி பிரிவா சரணம். மாயப்பிறப்பிருக்கும் மகாபிரிவாடி போற்றி. வசுதேவ குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம்ம மகாபிரிவா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி சங்கராபுரம்ன்ட்டு ஒரு கிராமம், கதிராமங்கலம் வனதுர்க கோயில் மாவட்டத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் மகாபிரிவா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கா. வைதிகாலாம் ஒரு இடத்துல சேரணும், பிராமணாலாம் ஒரு இடத்துல சேரணும், லோகக்ஷேமத்துக்கோசரம் எல்லாரும் பாடுபடணும்ன்ட்டு பெரியவா தெய்வத்தின் குரலை பிரத்யேகமாக நிறைய சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பெரியவாவோட ஆக்ஞையில் 2009 எனக்கு ஒரு உத்தரவு போட்டால், இது மாதிரி 108 பேருக்கு பூமி தானம் பண்ணணும், இதோட முடிச்சுக்காத அப்படின்ட்டு பெரியவா உத்தரவு போட்டதுக்கு பேரில் 2012 கதிராமங்கலம் இடத்துல ஒரு 100 ஏக்கர் 85 ஏக்கர் இடத்த வாங்கி லௌகிகெல்லாம் ஒரு 220 பேர் என்ன காசு ப்ரைஸோ அதை வாங்கி அதில் ஒரு 9 பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கா. ஒரு 108 வைதிகாலுக்கு 2 கிரவுண்டு லேண்டு, அதில் ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் கட்டடம், கோசாலை, யாகசாலை, ஒரு 3 பெட்ரூம்ன்ட்டு திண்ணையோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கட்டுற மாதிரி ஒரு பிரத்யேகமாக ஒரு சங்கல்பம் ஆகி அதுக்கு உண்டான காரியக்கிரமெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு வீடு மாடல் ஹவுஸ் கட்டி முடிச்சாச்சு. மீதி 107 வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 வருஷ காலத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். பிராமணாலாம் வைதிகத்தில் இல்லாமல் லௌகீகத்துக்கு வந்ததுனால லோகக்ஷேமம் குறைஞ்சி போச்சு, லோகக்ஷேமம் திருப்பி வரணும் அப்படின்றதுனால பெரியவா புனருத்தாரணம் பண்ணுற மாதிரி இந்த சங்கராபுரம் கிராமத்தை சிருஷ்டி பண்ணிட்டு வைதிகாலாம் அங்கே வரையன்னு ஒப்புத்துண்டு அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 பேருக்கு பூமிதானம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து 90 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. 108 பேரில் அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அக்னிஹோத்திரம் பண்ணுறவா, நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுறவா. அங்கே வந்தப்புறம் அக்னிஹோத்திரம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த 108 பேர் கூட என்ன ஒரு உடன்பாடுனா, பிரம்மச்சாரின்னா சமிதாதானம், கிரகசாரனா அவபாசனம், ஆதானம் எடுத்துன்னு அக்னிஹோத்திரம் எடுத்துன்னு அக்னி சம்பாஷணம் இல்லாதவா யாரும் இருக்கக்கூடாது அந்த கிராமத்தில் அந்த 108 பேர்லன்ற மாதிரி அவள் கூட பேசி முடிவாயிருக்கு. எல்லாரும் உடனே கட்டி முடிச்சோன்னா அங்கே தங்குறேன், வாசம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. பிராமணாலாம் சம்ஸ்காரத்தெல்லாம் விட்டுட்டு 40 சம்ஸ்காரத்தை விட்டுட்டு அனுஷ்டானத்தை விட்டுட்டு அக்ரஹாரத்தை விட்டுட்டு பட்டணத்து வந்ததுக்கப்புறம் தான் நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செய்ய முடியாமல் போய் லோகக்ஷேமத்துக்காக பிராமணன் ஏற்பட்டது போய் லௌகீகத்தில் விழுந்து இப்போ திருப்பி எல்லாரும் பிராமணாலாம் வைதிகத்தை திரும்புகிற மாதிரி ஒரு சிதி பெரிவா ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்டமான உன்னதமான ஒரு கிராமம் கதிராமங்கலம்ன்ட்டு அது பேர் சங்கராபுரம் பேர் வச்சிருக்கு. அந்த சங்கராபுரம் கிராமத்தில் இப்போ பெரியவாளுக்கு பிரத்யேகமாக ஒரு கோவில் வருது. அங்கே புஷ்கரணி, காமாட்சி கோயில், ஏகமுக ருத்ராட்சம் சேத்திர விருட்சம்ன்ற மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணி பெரியவாளுக்கு 150 அடி 150 புஷ்கரணி, நந்தவனம், ரிக்வேர தெரு, எஜிர்வேர தெரு, சாமவேர தெரு, அதர்வண தெருன்ட்டு தெரு பேர்லாம் வச்சிருக்கு. பெரியவாளுக்கு காத்தால விஸ்வரூப தரிசனத்துக்கு யானை, குதிரை, ஒட்டகம், பசுமாடு, காளைன்ட்டு அந்த காலத்தில் பெரியவா எப்படி பட்ன பிரவேசம்லாம் போவாளோ அதுக்கு உண்டான ஏற்பாடு ஆகி காத்தால் நித்திய விஸ்வரூப தரிசனத்துக்கு ஏற்பாடாயிருக்கு. இதை தவிர்த்து லௌகிகா வீடு பொறுத்த வரைக்கும் மித்தம், தாழ்வாரம், ஒத்தப்பெறை, விளக்கு மாடம், துளசி மாடம், கிணறு, ஊஞ்சல் அப்படின்ட்டு பிரத்யேகமாக வீடு கட்டி ஒரு 9 பேர் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கா. அந்த கிராமத்தில் என்ன விசேஷம்னாக்கா, அந்த 108 பேர் விருத்திக்கு வெளியில் போகாமையே அங்கேயே உட்கார்ந்துட்டு நித்திய அனுஷ்டானம் பண்ணிட்டு 40 சம்ஸ்காரத்தில் சாஸ்திரம் சொன்ன மாதிரி நடந்துட்டு 2 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பாராயணம் பண்ணிட்டு அக்னி சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அங்கே இருக்கணுன்றது தான் இந்த கான்செப்ட். 2 பேர் எங்கே வருவானாக்கா, ஒரு 108 பேர்னா குழந்தைகள் 2 குழந்தைகள் அவளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகள் தங்குறதுக்கு பாடசாலை அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. பெரிய ஒரு சத்காரியம் சத்தம் போடாமல் பெரியவா செஞ்சுட்டு இருக்கா. இப்போ இந்த வருஷம் எனக்கு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சத்காரியம் நடக்கிறது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக பெரியவா உத்தரவு பேரில் ஒரு கார்பஸ் ஃபண்டுன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டினாமினேஷன் வரைக்கும் பெரியவா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 6 டினாமினேஷன்ஸ் இருக்குது. 1 டைம் டெபாசிட்டாக கட்டலாம், மாதம் ஆர்டி அக்கௌண்ட்டாக கட்டலாம். அவள் கட்டுறவாளுக்கு ஏதாவது பிரதியோகம்லாம் ஏதாவது இருக்காங்கட்டா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இல்லை, லோகக்ஷேமத்துக்கோசரம் பிராமணாலாம் தான் விட்டு அனுஷ்டானத்தெல்லாம் திருப்பி செய்யறதுக்கு பிராமணன் தான் காவந்து பண்ணணும், கைங்கறி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரிய உத்தரவு கொடுத்து இருந்தாலும் அவள் வரா இல்லையா, அவளுக்கு ஏதாவது பிரதி உபகாரமாக செய்யணுன்றதுக்காக
யார் யார் பூமி வாங்கல, இந்த இடத்துல வாங்காமல் போயிட்டோமே, தெரியாமல் போயிடுது அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு அந்த ஏக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பிரிவா யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ வருஷத்துக்கு 2 நாள் வந்துட்டு அங்கே இலவசமாக தங்கிட்டு ஆகாரம் பண்ணிட்டு அங்கே அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கோயிலை பார்த்துட்டு அந்த சூழ்நிலையில் கிராம சூழ்நிலையில் தங்குற மாதிரி பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதை தவிர்த்து வந்து அந்த காலத்தில் பட்டயம் கொடுக்குற மாதிரி யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவளுக்கு ரசீது வந்து பட்டயம் மாதிரி செப்பேடு கொடுக்குற மாதிரி ஏற்பாடாயிருக்கு. இதை தவிர்த்து பெரியவா கோவிலில் வந்துட்டு அவன் பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் கல்வெட்டில் செதுக்கிற மாதிரி ஏற்பாடாயிருக்கு. அதை தவிர்த்து அவாத்தில் சுபகாரியங்கள் சீமந்தமோ வளகாப்போ இல்லை ஆயுஷோமோ சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் அந்த யாகசாலையில் ரெண்ட் ஃப்ரீன்ற மாதிரி ஏற்பாடாகி வைதிக அத்தனை பேரும் ஒரு மொத்தமாக சங்கமிக்கிற இடத்துல அனுஷ்டானங்கள்லாம் நடக்கணும், அன்ன காரியெல்லாம் நடக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணி அதுக்கும் ஏற்பாடாயிருக்கு. அந்த கிராமத்தில் வந்து யாகசாலை பிரத்யேகமாக குளத்தோட சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கா பெரியவா. இதை தவிர்த்து பெரியவாளுக்கு புஷ்கரணி இருக்கு, நந்தவனம் இருக்கு, பின்னாடி பழவார் இருக்கு. சகல வசதிகளோட கூடிய இப்போ இருக்கிற கிராமிய சூழ்நிலை எப்படி இருக்கணும், கோபர் கேஸ், பசுமாடு, ஒவ்வொரு ராத்துக்கும் 108 வீட்டுக்கும் பசுமாடு கண்ணுக்குட்டியோட, கோபர் கேஸ், சிவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, சோலார் பிளான்ட்டு, வைஃபை, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் பெரியவா அந்த சகல சௌகரியங்களும் ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்கா. அந்த பூமி தானம் கொடுக்கறதுக்கும் கட்டணம் கட்டுக்கிறதுக்கும் பெரியவா வந்து ஒரு உத்தரவு கொடுத்து அது அமுல்படுத்தி அது நடந்துட்டு இருக்கு. வெளியில் யார்ட்டையும் கைங்கிறதுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. கட்டணம் கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு பெரியவா பண்ணியிருக்கா. அந்த காரியக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. அவள் அங்கேயே தங்கி விருதுக்கு வெளியில் போகாமல் அந்த இடத்துலையே இருந்து அவள் வந்து சாஸ்வதமா வாசம் பண்ணி நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணி பாராயணம் பண்ணி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரதுனால அவளுக்கு மாச சம்பாவனை அரிசி உப்பு புளி காய்கறி சாமான்லேருந்து பால் தயிர்லேருந்து சகல வசதிகளும் அவள் ஆற்றுல போய் ஒவ்வொருத்தர் ஆற்றுல போய் கொடுக்குற மாதிரி பிரத்யேகமான ஏற்பாடு. அதுக்கு அவளுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் அந்த பண்ணணும் அந்த கேம்பஸில். இதை தவிர்த்து பக்கி கார் அவள் பிக்கப் அண்ட் ட்ராப் உள்ளுக்குள்ளே நடக்கணும்னாக்க பக்கி கார் வயசானவா வைதிகாலாம் ஏறி போகிற மாதிரி பெரியவா எப்படி வைதிகாலை தாங்கணும்னு சொல்லியிருக்காளோ அது மாதிரி தாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு அந்த கிராமத்தில் பிரத்யேகமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த கார்பஸ் ஃபண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ்லாம் நான் இது பேசி முடிச்சப்புறம் போடுறேன். மொத்தம் 5000 பேரும் பெரியவா சொல்லியிருக்கா. அந்த 5000 பேரில் வந்து சேர்ந்துக்கணும். அந்த 5000 பேர் வந்துட்டு அங்கே தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நான் சொன்ன மாதிரி நடக்க போகிறது. அந்த 5000 பேருக்கு என்ன டினாமினேஷன்ஸு, ஒன் டைம் டெபாசிட், இதை தவிர்த்து மாதம் ஆர்டி அக்கௌண்ட் பண்ணுற மாதிரியும் பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த 5000 பேர் மெம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் 1.5 மாத காலத்தில் 270 பேர் இப்போ சேர்ந்துருக்கா. இன்னும் 2.5 வருஷத்தில் அது பூர்த்தி ஆகிற மாதிரி 2020 108 பேரும் வீடும் வாசம் பண்ணி அத்தனை வைதிகாலம் வந்து செட்டில் ஆக போகிறா. அவள்லாம் 1 மாதம் டைம் கொடுங்க வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லியிருக்கா. அத்தனை பேர் உத்தரவாதம் கொடுத்துருக்கா. பெரியவா கோவில் வந்துட்டு 2020 ஆவணி மாதத்தில் கட்டி முடிக்கிற மாதிரி சங்கல்பம் எடுத்து ராஜகோபுரம் பூர்த்தி ஆகிருக்கு. ராஜகோபுரத்துக்கு ஃபவுண்டேஷன் பூர்த்தி ஆகிருக்கு. மேலெல்லாம் காரியக்கிரமம் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரில் பெரியவா கோவில் வருது மகாபெரிவாளுக்கு. இது மாதிரி சகல வசதிகளோடு சேர்ந்து வைதிகாலாம் பிராமணன் தரிசனம் பண்ணுறதே பெரிய அபூர்வமாக இருக்கிற இந்த காலத்தில் பூமி ஸ்பரிசம், ஜலஸ்பரிசம், அக்னி ஜுவால வாசத்தில் எத்தனை பிராமணாலும் ஒரு இடமுகமாக அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மடிசார் கச்சத்தோட நம்மளோட சம்பிரதாய உடையோட சாஸ்வதமாக வாசம் பண்ணி அந்த கிராமம் வந்து ரொம்ப செழிப்பாக மாயரத்து பக்கத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் கதிராமங்கலத்தில் நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக மாதம் பிரத்யேகமாக ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்தராக அழிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது 5ஆவது ட்ரிப்பு. அடுத்த மாதம் பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 2 கோச்சு புக் ஆகிருக்கு. பெரியவாவோட உத்தரவு என்னன்னாக்கா 2020 டிசம்பர் வரைக்கும் மாதம் ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி யாத்திரிகள்லாம் அழிச்சு வந்து அந்த இடத்த காமிச்சு லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஒரு சத்காரியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியப்படுத்து. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த 5000 மெம்பர்ஸ் நீ ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நான் பண்ணிட்டேன். ஆனால் சத்காரியம் நடக்கிறதுன்னு தெரியப்படுத்தினானா அவள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். யார்ட்டையும் நீ பணம் கேட்க வேண்டாம். சத்காரியம் நடக்கிறதுன்னு தெரியப்படுத்த வேண்டிய பிராமணனோட பொறுப்பை மட்டும் செஞ்சால் போகிறோன்றதுக்காக தான் இந்த பகிர்வு. அதனால் இந்த யார் இதில் பார்க்குறாளோ நம்ம பிராமண சமுதாயத்தில் இது மாதிரி சத்காரியம் வந்து சங்கராபுரம் ஒரு கிராமம் கதிராமங்கலத்தில் நடந்துட்டு இருக்கு. அதில் எல்லாரும் கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு எல்லாரும் பிரார்த்திச்சு லோகக்ஷேமத்துக்கோசரம் நம்ம எல்லாம் ஒரு முகமாக சங்கமிக்கிற இடம் சங்கராபுரம்ன்றது பெரியவா சிருஷ்டி பண்ணுற இடத்துல அத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதுன்னு தெரியப்படுத்த வேண்டியது ஒவ்வொருத்தரோட பிராமணாலும் கடமைன்னு நினச்சிண்டு இந்த கைங்கரியத்தில் எல்லாரும் சேர்த்துக்கணுமா பிரார்த்திச்சுக்கிறேன். மகாபரிவா சரணம்.